இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிலை யூஸ் பண்ணி எரியிற மாதிரி ஒரு அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம். இது முழுக்க முழுக்க வேஸ்ட் ஆயிலை யூஸ் பண்ணி தாங்க எரியுது. நல்லா பவராகவே இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஈஸியாக சமைச்சிடலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெய் டப்பா இல்லாட்டினா பெயிண்ட் டப்பா கூட எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 இன்ச்சு கோலா வந்து 1.5 அடிக்கும், 3/4 இன்ச்சு கோலா ஒரு 1.5 அடிக்கும் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்குரிய எல் ஜாயிண்ட்டு அது போக ஒரு மூடி வந்து வாங்கிக்கோங்க 3/4 இன்ச்சுக்கு. அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போட்டு ஜாயிண்ட் வந்து பண்ணி விட்ருங்க. அதுக்கடுத்து அந்த கோலா மூடி இருக்குல்ல அதில் அது போக வந்து அந்த எல் ஜாயிண்ட் இல்லைனா அந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுக்கணும். ஓட்டை வந்து ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்துருங்க. அதுக்கடுத்து அதை ஜாயிண்ட் வந்து பண்ணி விட்ருவோம். இதில் தான் தீ வந்து எரியுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து அந்த நெய் டப்பா இருக்குல்ல அதில் இந்த மாதிரி கொலா வந்து போகிற அளவுக்கு கீழே வந்து 3/4 இன்ச்சும் மேலே வந்து 1/2 இன்ச்சு வந்து போகிற மாதிரியும் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 3/4 இன்ச்சு பைப்பை வந்து உள்ளக்க வந்து வச்சு விட்டு அந்த நெய் டப்பா இருக்குல்ல அது நடுவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி விட்ருங்க. ஆல்ரெடி நான் ஒரு அடுப்பு ரெடி பண்ணுறேன்னு அதுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு இதுக்கு மட்டும் இருக்கிற மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன்னு. மேலே வந்து வேஸ்ட் ஆயில் வந்து விழுக வந்து கீழே வந்து அங்கே செட்டில் ஆகும். அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. அங்கிட்டு ஒரு ப்ளோயரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு மட்டும் அந்த ஏதாவது துணியை வந்து அந்த ஆயிலில் முக்கி சைடு வந்து போட்டு தீயை வந்து பொருத்தி விட்டால் போதும். அது ஃபஸ்ட்டு ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கடுத்து அந்த ஆயில் வந்து அப்படியே ஆவியாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அதுவே எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளோயரை போட்டு விட்டோன்னா எப்படி எரியுதுன்னு மட்டும் பாருங்களேன். பவராக எரியும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து நல்லா ஆவியாகிறத யூஸ் பண்ணி நல்லா எரியுங்க. அப்படியே அதுக்கடுத்து நம்ம வந்து எதையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே சொட்டாக விழுக வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆயில் மட்டும் அதை வரதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாலே போதும், நல்லா வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ ப்ளோயரை ஆன் பண்ணலாம், அதனால வந்து இந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இது ரொம்ப சிம்பிள், நீங்களே ரெடி பண்ணிடலாம். இது வந்து வேஸ்ட் ஆயில், வீட்டில் வந்து வேஸ்ட் ஆகிற ஆயில், அதுக்கடுத்து அந்த இன்ஜின் ஆயில், அதுக்கடுத்து எண்ணெய், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் இதை வந்து வச்சு வந்து நம்ம எரிய வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சும் பார்த்தோம். நல்லா வந்து சமைச்சிச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதை வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான், பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டயத்தில் கேஸு ஏதாவது தட்டுப்பாடாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கவலையே இல்லை, ஈஸியாக சமைச்சிக்கலாம். ஒன்று மட்டும் ரெடி பண்ணி வெளியே வச்சுக்கிட்டா போதும், தேவைப்படுற நேரம் வந்து இந்த மாதிரி சமைச்சிக்கலாம். ப்ளோயர் வந்து பவராக வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி நீங்கள் ப்ளோயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுனாலும் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்.